உண்டாகட்டும், நலமுடன் வாழ்க. இந்த இடத்திற்கு வந்தவுடனே என்னை வணங்கிய உங்களை நான் எவ்வாறு வாழ்த்த வேண்டும் அப்படிங்கிறதுனாலே அந்த முத்துக்கு முத்தாக எப்பேற்பட்ட வாழ்க்கை சாமி? முத்துக்குள் வித்தாக முருகன் சொத்தாக வள்ளி நீயும் வாழ்ந்திடவே நத்தையில் முத்தாக நல்லோர்கள் நெஞ்சம் நிறைந்திட நாயகி நீ வாழ்க. முத்துக்குள் வித்தாக முருகன் சொத்தாக வள்ளி நீயும் வாழ்ந்திடவே நத்தையில் முத்தாக நல்லோர்கள் நெஞ்சம் நிறைந்திட நாயகி நீ வாழ்க. முத்துக்குள் வித்தாக ஓராறு முகம் இருக்கு உன் முகத்தை பார்ப்பதற்கு, ஈராறு கரம் இருக்கு உன் குலத்தை பார்ப்பதற்கு. ஓராறு முகம் இருக்கு உன் முகத்தை பார்ப்பதற்கு, ஈராறு கரம் இருக்கு உன் குலத்தை பார்ப்பதற்கு. என்னாலும் துணை இருக்க சேவலும் மயில் இருக்க, என்னாலும் துணை இருக்க சேவலும் மயில் இருக்க, என்னாலும் துணை இருக்க சேவலும் மயில் இருக்க. பொன்னான உலக மக்கள் போற்றும் காலம் இனி இருக்கு. முத்துக்கு முத்தாக முருக சொத்தாக பள்ளி பொண்ணு நிறைந்திருக்கு நத்தையின் முத்தாக. அன்னை தந்தை துணை இருந்தும் ஆறுதலாய் பழகிருந்தோ, அன்னை தந்தை துணை இருந்தும் ஆறுதலாய் பழகிருந்தோ. கானகத்தில் நீ இருக்கும் காரணங்கள் சில இருந்தும், கானகத்தில் நீ இருக்கும் காரணங்கள் சில இருந்தும், வானவரும் தேவர்களும் வந்து உம்மை வாழ்த்தும் வீதம், வானவரும் தேவர்களும் வந்து உம்மை வாழ்த்தும் வீதம். எழுவணி தங்கவேலன் அருள் நிறைவாக நிறைந்திருக்கும். முத்துக்குள் வித்தாக முருகன் சொத்தாக வள்ளி நீயும் வாழ்ந்திடவே நத்தையில் முத்தாக. நல்லோர்கள் நெஞ்சம் நிறைந்திட நாயகி நீ வாழ்க. முத்துக்குள் வித்தாக ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி நன்றி நன்றி நன்றி. உப்பில்லா குள்ளிட்டாலும் உண்பதை அமிர்தமாக மகத்தில் ஆது முப்பழமோடு பால் அன்ன முகந்து கட்டத்திட்டு வாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே என்ற கவிக்கு இணங்க நீங்க யாரு, எங்க இருந்தீங்க வந்திருக்கீங்க, எதற்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிற உங்களை பற்றி சகல விவரங்களும் எனக்கு தெரிந்திருந்தாலும் கதையின் முறையோடு அந்த வண்டு வெளியை வண்டு விழி கண்டு மொழிமா பந்துவிழி கற்கண்டு மொழி மாதே, வண்டு விழி கண்டு மொழிமா பந்துவிழி கற்கண்டு மொழி மாதே. வந்திருக்கும் நாடெது சொல் போரே. ஞான நிலை ஞான நிலை ஞான நிலை ஞான நிலையால் உணர்ந்த சுவாமி என் நாடு மலை நாடெனில் பூமி. ஞான நிலையால் உணர்ந்த சுவாமி 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 ஞான நிலை காணுந்த சுவாமி சுவாமி சுவாமி, ஞான நிலையால் உணர்ந்த சுவாமி 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 ஞான நிலை காணுந்த சுவாமி சுவாமி சுவாமி. தங்களுடைய நாட்டின் பெயரை தெரிந்து விட்டாலும் உங்களுடைய தாய் தந்தையினுடைய பெயரை தெரிய வேண்டும் என்பதாலே கண்டமலரிருந்து முகமாதே கந்தமலர்ந்து முகமாதே, கண்டமலரிருந்து முகமாதே உள் தந்தை தாயார் பேரெது சொல்வோனே. தந்தை பேர் நம்பி என்பார் தாயனங்கை மோகினி என்பார் தந்தை பெயர் நம்பி என்பார் தாய் தங்கை
தங்களுடைய நாடு ஆக தேடற்கரிய செல்வமைய நாடுன்னு கேட்டீர்கள். பட்டற்றல் மற்றும் நெற்றவத்தின் நடுவாருக்கு ஒற்றை இடமை விளங்கக்கூடிய வேள்விமலைக்கு அருகே உள்ள சிற்றூருக்கு சொந்தக்காரி நான் தாங்க. என்னாடு தொண்டை நாடுங்க. தங்களுடைய பெயர் பெயர்னா எந்த எந்த பெயரை கேக்குறீங்க? உங்களுக்கு எத்தனை விதமான பெயர் உண்டு? ஏன்னா காரண பெயர், கருத்து பெயர், தத்துவ இடப்பெயர், பூர்வீக பெயர், நடப்பு பெயர்னு சொல்லுவாங்க. இப்ப காரண பெயர் எடுத்துக்கிட்டா கனகவேங்கை, பூங்குரத்தியால்வாங்க. சரி. கருத்து பெயர் அப்படின்னா வேங்கை கரிசி, தத்துவ பெயர் விளிமலர், தத்துவ இடப்பெயர் அப்படின்னா பசுங்கிளியால், பூர்வீக பெயர் அப்படின்னா சுந்தரவள்ளி, நடப்பு பெயரோ வள்ளிங்க. அருமையான விளக்கம். சரி. அப்ப உங்களுக்கு எத்தனை விதமான பெயர்கள் உண்டு? நடப்பு பெயரோ வள்ளி. வள்ளி இங்க வர காரணம் என்ன? நான் எதற்காக வந்திருக்கேன் அப்படின்னா உங்களை எதுக்க வந்திருக்கேன்னு எல்லோருக்கும் தெரியும். எப்படி? எதற்காக வந்திருக்கேன் அப்படின்னா உங்களை எதுக்க வந்திருக்கேன். அப்படியா? ஆமா. சரி. ஏன்னா இது இரண்டு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா தர்க்க சபை. இந்த தர்க்க சபையில வந்திருக்கக்கூடிய நாரதரா வள்ளியா, நாரதருக்கு என்ன திறமை இருக்கு? பேச்சு திறமைக்கு தான் பரிசு உண்டு. கண்டிப்பா. ஆமா, வள்ளிக்கு என்ன பேச்சு திறமை இருக்கு அப்படின்னு மக்கள் எதிர்பார்ப்போம். 4 பேர் உட்கார்ந்திருந்தாலும் இன்னைக்கு கூட்டம் அதிகமா தான் இருக்கு. நல்ல கூட்டம். 40,000 பேருக்கு சமம் போயிட்டே இருப்போம். ஆனா இன்னைக்கு அதிகமான கூட்டமாவே உட்கார்ந்திருக்காங்க. பெண்கள் எந்திரிச்சே போகாம தாய்மார்கள் அப்படியே உட்கார்ந்திருக்காங்க. ஆமா, இருக்கட்டும். ஆக பாருங்களே, இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய நாரதர் செந்தில்குமரனா வள்ளி கலையரிசி யாருக்கு திறமை இருக்கு, பேச்சு திறமை அப்படின்னு எதிர்பார்ப்போட இருக்காங்க. நீங்க முறையா போனீங்கன்னா கண்டிப்பா நான் முறையாவே வருவேன். சரி. ஒருவேளை நீங்க முறை தவறிட்டீங்கன்னு வைங்களே, அப்புறம் கலையரிசி இப்படி பேசி விட்டாலேன்னு வருத்தப்படக்கூடாது. அப்பா என்ன அடே அப்பா உடையப்பாலாம் இங்க வேலை கிடையாது. சரி சரி. பேசுற பேச்சு என்கிட்ட மரியாதையா இருக்கும். சரிங்களா? சரி பேசுங்க. ஏன்னா அதே சமயத்துல ஏன்னா ஒரு கண்ணாடியுடைய தன்மை என்ன தெரியுமா? எதையுமே பிரதிபலிக்க கூடியது. கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம சிரிச்சோம்னா அது சிரிக்கும். கண்ணாடி முன்னாடி நம்ம அழுதோம்னா அது அழும். ஆனா கண்ணாடி முன்னாடி முறைச்சிட்டோம்னீங்களே, முறைச்சது மாதிரியே காட்டும். வீடு முறைக்காம போகாது. அதனால பார்த்து பக்குவமா என்னிடம் பேசும்பொழுது சரி ரொம்ப பக்குவமா, ரொம்ப தெளிவா, ரொம்ப நிதானமா, ரொம்ப கவனமா என்ன பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, என்ன பேச போறீங்க, என்ன கேட்க போறீங்க? ஏன்னா வள்ளுவர் பிறந்தக்கே அழகா சொல்லி வச்சிருக்காரு. எப்படின்னா யாகாவா ராயினும் நாகாக்கா காவாக்கள் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு நம்ம பேசக்கூடிய வார்த்தை கூட தவறா கொடுத்துட கூடாது. இந்த நாவினை உள்ளிழுத்து பேசணும். ஒருவேளை தவறா கொடுத்துட்டோம்னு வைங்களே, சொல் குற்றத்திற்கு ஆளா ஒன்றிருக்காங்க. அந்த மாதிரி இடையில என்ன பேச, அறிவாளி சேர்ந்தா எத்தனை பாதை? 3 பாதை. அறிவாளி முட்டாள் சேர்ந்தா 2 பாதை. 2 பாதை. முட்டாள் சேர்ந்தா ஒரே பாதை. சொல்லியிருக்காங்கல்ல, ஓரறி உள்ளது அப்படின்னா மரம் செடி கொடி, ஈரறி உள்ளது புழுப்பூச்சிகள், 3 அறிவு உள்ளது நீர்வாழ் மீனுக்கு, 4 அறிவு உள்ளது பறவைகளுக்கு, 5 அறிவு உள்ளது விலங்குக்கு, 6 அறிவு மனிதர்களுக்கு. என்ன அறிவு? மனிதனுக்கு பகுத்தறிவு. ஏன் பகுத்தறிவு? எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எங்க போகணும், எங்க போக கூடாது, எதை உண்ணணும், எதை உண்ணக்கூடாது அப்படிங்கறதை உணர்ந்து செய்யக்கூடிய அறிவு பகுத்தறிவு. ஆக பாருங்களே, சிற்றறிவு, நுண்ணறிவு, கேளறிவு, கேளாறிவு, பகுத்தறிவு. இந்த இடத்துல எதை பேசுறோம் தெரிந்ததை விட எதை பேசக்கூடாதுன்னு தெரிந்தவர் தான் அறிவாளி இருக்காங்க. ஆமா, எதையுமே பகுத்து ஆராயக்கூடிய அறிவு பகுத்தறிவு. மனிதர்களுக்கு 6 அறிவு இருந்துட்டாலும் ஓரறிவு கூட அப்படின்னா உங்களை போன்ற முனிவர்களுக்கு, உங்களை போன்ற ரிஷிகளுக்கு, ஞானிகளுக்கு, சித்தர்களுக்கு இருக்காங்க. ஆனா அந்த 7 அறிவை காட்டிலும் ஓரறிவு கூட அப்படின்னா 8வது அறிவு தெய்வத்திற்கு. இங்க இருக்கக்கூடிய இறை அறிவு தெய்வத்துக்கு. இங்க இருக்கக்கூடிய யாரு? கருப்பண்ண சுவாமி. அப்பேற்பட்ட தெய்வத்திற்கு தான் 8வது அறிவு இருக்காங்க. இந்த இடத்துல மனிதரை காட்டிலும் ஓரறிவு கூடனா உங்களை போன்ற முனிவர்னு 7வது அறிவு. அப்படி இருக்கின்ற பொழுது எதை பேசணும், எப்படி பேசணும் ஒரு கணக்கு இருக்கு. கண்டிப்பா. ஆமா, அப்படி இருக்கும்போது வாழ்த்துல நல்ல வாழ்த்து கொடுத்தீங்க. சரி. ஆமா, முத்துக்கு முத்தாக அப்படின்ட்டு முருகனுடைய அருளால நீ நீடோடி காலம் வாழ வேண்டும் எனக்கு ரொம்ப வாழ்த்து நல்ல வாழ்த்து கொடுத்தீங்க. ஏன்னா முருகனுடைய வாழ்த்துனா இப்படி ஒரு வாழ்த்து இருக்கு. மூவிரு கூவெடுத்து அர்ச்சித்தால் அகமலரும் இறையவனின் இளையவனின் திருவருளால் 7 ஞாலமும் 4 பாகமும் 3 நாளில் ஞாயிறு திங்கள் மட்டும் நான் நல்லா வாழணும் வாழ்த்துங்க சாமின்னு நான் கேட்கிறேன். அது என்ன வாழ்த்து அப்படின்னா, மூவிரு கூவெடுத்து அர்ச்சித்தால் அகமலரும் அப்படின்னா மூவிரு. ஏன்னா உலக கணக்கு புள்ளியோட பேரை நீங்க கணக்கை பத்தி பிணக்கு இல்லாம சொணக்கு இல்லாம இந்த இடத்துல பேசுங்க. நான் நல்லா கணக்கு பண்ணக்கூடிய ஆளு. கணக்கு பண்ணிட்டு போங்க, அது உங்க சௌரியம். நீங்க எப்படி வேணாலும் கணக்கு பண்ணுங்க, யார வேணாலும் கணக்கு பண்ணுங்க, எனக்கு தேவையில்லை. இந்த இடத்துல வந்து கணிதம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த கணிதத்துல கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இருக்காங்க. அந்த முறையில இந்த இடத்துல நான் ஞாயிறு திங்கள் மட்டும் நல்லா வாழணும் வாழ்த்துங்க சாமினா என்ன? இந்த இடத்துல பெருக்கல் முறையில எனக்கு வாழ்த்து கொடுங்க சாமின்னு உங்கள்கிட்ட கேட்டேன். எப்படி தெரியுமா? மூவிரு கூவெடுத்து அர்ச்சித்தால் அகமலரும் அப்படின்னா மூவிரு அப்படின்னா மூவிரெண்டு எத்தனை? மூவிரெண்டு 6. பாருங்களே, 6 மூவிரு கூவெடுத்து அப்படின்னா அருகம்புல் எடுத்து அர்ச்சித்தால் அகமலரும். அருகம்புல் யாருக்கு போடுவாங்க? விநாயகப் பெருமானுக்கு. விழுமுதற் கடவுள் விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமானுக்கு அந்த மலர அரிசனம் பண்ணும்போது நம்ம மனம் வந்து எப்படி இருக்கும்? மனம் எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா, மகிழ்வோடு, மங்களகரமாக, மகிழ்ச்சியோடு இருக்கும். அப்ப நம்ம மனது வந்து அகமலரும். அப்ப பாருங்களே, அந்த இறையவனின் இளையவனின் அப்படின்னா விநாயக பெருமானுடைய இளையவன் யாரு? இங்க இருக்கக்கூடிய முருகபெருமான். முருகபெருமானுடைய திருவருளால் 7 ஞாலமும் 7 ஞாலம் என்றாலே உலகம். 7 14 14 உலகமும் உள்ளளவும்
நாலிரு பாகமும், நாலிரண்டு எத்தனை? 8. 8 பாகம் என்றால் திசைகள். 8 திசைகளும் உள்ளளவும் இரு 3.5 நாளில், இரு 3.5 என்பது 3.5 சேர்ந்தா 7. பாருங்களே, 7 நாட்களில் ஞாயிறு திங்கள் மட்டும் நான் நல்லா வாழணும்னு சொல்லி வாழ்த்துங்கன்னு சொன்னேன். ஞாயிறு திங்கள் என்ன? ஞாயிறு என்றால் சூரியன், திங்கள் என்றால் சந்திரன். அப்ப ஞாயிறு திங்களும் சூரியனும் சந்திரனும் உள்ளளவு இருக்கும் வரை முருகனுடைய திருவருளால் நான் நல்லா வாழணும்னு வாழ்த்துங்க சாமின்னு உங்கள்ட்ட கேட்டு. அருமையா சொன்னீங்க கணக்க பத்தி. அதான் சொன்னாங்க 21,16,000 நொடி கொண்டது ஒரு நாள், நொடி 60 கொண்டது ஒரு நிமிடம், நிமிடம் 60 கொண்டது ஒரு மணி நேரம், 24 நிமிடம் கொண்டது ஒரு நாளிகை, 90 நிமிடம் கொண்டது 3.25 நாளிகை, 1.5 மணி நேரம். அதனாலதான் சுப முகூர்த்தம் அப்படிங்கிறது அந்த 1.5 மணி நேரத்துக்கு உள்ள அடக்கம். ஏன்னா உலகத்துல எல்லாம் போய், ஆனால் காலம் நேரம் அப்படிங்கிற ஒன்று மட்டுமே மிக மிக உண்மையான ஒன்று அப்படியே சொன்னாங்க. அதே போல நம்ம உடம்பே பொய்யான உடம்பு தான். ஏன்னா நம்ம கிடைத்த நேரத்தை வந்து நல்விதமாக பொன்னாக கருத வேண்டும். அதான் சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு எது நல்ல நேரம் எது கெட்ட நேரம் அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா, ஒரு மனிதனாகப்பட்டவன் உழைக்க வேண்டும் அப்படிங்கிற கிளம்புற ஒவ்வொரு நொடியும் நல்ல நேரம். உழைக்காமல் வீட்டில் சோம்பேறி இருக்க பாருங்க, அந்த மனிதனுக்கு ஒவ்வொரு நொடியும் கெட்ட நேரம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பாருங்க, ஒரு மனிதனுக்கு ஏன்னா உழைத்தால் தான் வீடு முன்னேறும், ஊரு முன்னேறும், நாடு முன்னேறும். அப்ப அது ஏது கெட்ட நேரம் நல்ல நேரம் அப்படிங்கறது விளக்கமாக பெரியோர்களை வகுத்து வைத்தது உண்டு. பாருங்களே, ஒரு மனிதனாகப்பட்டவன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய மூச்சு அப்படின்னா 21,600. இப்ப 4 யுகம்ன்றாங்க. கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபரகம், கலியுகம். இந்த கிருதாயுகத்துல என்ன, கிருதாயுகத்துல வந்து எத்தனை வருடம் அப்படின்னா 17,28,000 வருடம். திரேதாகம் என்பது 12,96,000. துவாபரகம் என்பது 8,64,000. கலியுகம் என்பது 4,32,000. மொத்தம் கூட்டி பார்க்கின்ற பொழுது 43,20,000 வருடம். இது ஒரு சதுரயுகம் கணக்கு. இப்படி எல்லாம் கணக்கு இருக்கு. அப்படியெல்லாம் கூட்டி பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை 8க்குள்ள அடக்கம் சொன்னாலும் 9க்குள்ள அடக்கம் நம்ம 9க்குள்ள வந்துரும். அதுக்குள்ள கணக்கு உண்டு. இவங்கள் கணக்க கூட்டினா இப்படி கூட்டல் கழித்தல் பெருக்கல் நிறைய விஷயங்கள் உண்டு. அருமை அருமை. சரி, இருக்கட்டும். வாங்க, எந்த விஷயம் கேட்க போறீங்க? சரி, அதே போல இப்ப எவ்வளவு பேசுறீங்கல்ல, எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டீங்க. சரி, உங்களை எதுக்கு வந்தேன்னு சொன்னேன் நானு. சரி, முடிஞ்சா என்ன? எதுக்க வந்திருக்கேன்னு சொல்லிருக்கீங்கல்ல, என்ன முடிஞ்சா? முடிஞ்சா என்ன முடிஞ்சா? இந்த இடத்துல இந்த செந்தில் குமரை எதிர்த்துட்டு போங்க. யார் அந்த செந்தில் குமரை? கவலைப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். உங்களுடைய குல கடவுள் யாரு? செந்தில் குமரனை போய் செந்தில் குமரன்றது யாரு? குல கடவுள் யாரு? குலக்கடவுள் எடுத்துக்கிட்டா முருகப்பெருமான். அதே முருகப்பெருமானுக்கு பலவிதமான பெயர்கள் உண்டு. பாருங்க, என்ன இத பாருங்க, முருகப்பெருமானுக்கு பலவிதமான பேர் உண்டு. நீங்க சொல்வதை போல செந்தில் குமரனுமே முருகனுடைய பேர். அப்புறம் என்ன? இருங்க, செந்தில் குமரன் தான் நான் வணங்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் தான் என்னுடைய கடவுள். அப்ப செந்தில் குமரனை முடிஞ்சா நீங்க அப்படி பேசக்கூடாது. முடிஞ்சா உங்களால முடிஞ்சா வள்ளி இந்த நாரதரா வேஷம் போட்டிருக்கீங்க நீங்க. இந்த நாரதரை உங்களால முடிஞ்சா எந்த அளவுக்கு நீங்க அசிங்கப்படுத்த முடியுமோ என்னை அசிங்கப்படுத்திட்டு நீங்க பேர் வாங்கிட்டு போங்க அப்படின்னு நீ சொல்லியா? அருமையான பேச்சு. செந்தில் குமார் யாரு? இருமா, செந்தில் குமார் யாருன்னு தெரியாதா? பேச்சு தமிழ் பேசுறதுக்கு நீ சட்டம் போட கூடாது. என்ன பெரிய ஆளு நீ? என்ன என் மம்மா கொடுக்கு வெடுக்கு வெடுக்கு நீங்க புடுங்கி தல நெப்பாட்டியா முத ஒரே அடி தட்டி உட்கார வச்சு பேச விட்டு பேசுங்க. நான் பேசுறேன் தவறா பேசுனேனா? நான் தவறா பேசுனேனா? நான் தவறா பேசுனேனா? நான் ரொம்ப மரியாதை கொடுக்குறேன். ஒரு மரியாதை எனக்கு அப்படின்னு குறைஞ்சுன்னு வைங்களே, உருச்சு எடுத்து பிடிவேன், உப்ப தடவி பிடிவேன். நான் இருளப்பா உருட்டி பிடிவேன் விஷயம். அது உருட்டாதவே உருட்டுங்க. வாங்க சரிங்களா? சொல்லுங்க. நாங்கள உருட்டுறதுக்குனே பிறந்த ஆளு. அங்க போய் உருண்டு கொடுத்துருவாங்க. சரிங்களா? தெய்வத்திற்கு கொடுக்க கூடிய நன்மை ஏற்படும். இருக்கட்டும். ஏன்னா தெய்வத்துக்கு உருள்வது புண்ணியம். என்ன சொல்றீங்க? உருண்டாதான் தேவையற்று போகும். பேசக்கூடிய அது உருள்றது வேற, உருட்டு வேற. சரி, ஆமா, நீ நல்லா உருட்டுப்பா, விஷயத்தை உருட்டுப்பா, உருட்டி புரட்டி பேசுப்பா. அன்னைக்கு உருட்டுன ஒருத்தன் மகாபாரதத்துல. சரியா? உருட்டுவது ஒரு பக்கம் உண்டு. நாங்கள ஓட்டுறதும் பெரிய ஆளு. பார்த்து வெத்து ஓட்டா ஓட்டிட்டு போயிராம அப்படி ஓட்டால நீங்க பாத்துருப்பீங்க. நாங்கள காரியத்தோடு ஓட்டக்கூடிய ஆளு. காரியம் பெருசா வீரியம் பெருசானா முத எந்த பெருசு? வீரியம் தான் பெருசு அப்படிங்கிறீங்களா? காரியம் தான் பெருசு. முத உடம்புல வீரியம் இருந்தா தான் எந்த இடத்துலயும் காரியத்தை சாதிக்க முடியும். புரிஞ்சு பேசணும். அதுதான் அறிவில்லாத பேச்சு. இங்க ஆளுக்கு ஆளுக்கு அறிவுக்கு சம்பந்தமே கிடையாது. நான் இப்ப அறிவை பத்தி பேசுனேனே, அப்புறம் உடம்ப பத்தி உடம்ப பத்தி பேசுனீங்கல்ல, என்ன அறிவை அவுச்சு தின்னு ஆளுக்கு உடம்புக்கு என்ன சம்பந்தம்? யாரு இருந்தாலும் காரியம் பெருசா வீரியம் பெருசானா? காரியம் என்ன பெருசு? உடம்புல வீரியம் இருக்கணும். வீரியம் இருந்தா தான் நம்மனால முடியும். அதனால இப்ப சொன்னேன், உடம்ப பத்தி பேசுறதுனால இப்ப சொன்னேன். உடம்பு வேற. இருங்க, இப்ப நம்பிக்கை எடுத்துக்கோங்க. நம்பிக்கைனா எத்தனை வகையான நம்பிக்கை? அவ நம்பிக்கைன்னு வாங்க, சரி, மூட நம்பிக்கைன்னு வாங்க,
தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை, இன்னொன்னு தெய்வ நம்பிக்கைன்னு வாங்க. சரி. எந்த இடத்துலயுமே இந்த தெய்வ நம்பிக்கை நம்மளுக்கு கண்டிப்பா வேணும். தெய்வ நம்பிக்கையோட மனிதனுக்கு பலம் தன்னம்பிக்கை. கண்டிப்பா. அந்த தெய்வ நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோட எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம போற இடம்லாம் வெற்றிதான். புரியுதா? அப்ப மனிதனுக்கு தன்னம்பிக்கை, என்னால முடியும். ஏன்னா முடியும் என்பது மூலதனம், முடியாது என்பது முட்டாள்தனம். முடியாது என்பது முட்டாள்தனம். முயற்சி திருவினையாக்கும். முயற்சி செய்தால் முடியாது உண்டோ, முயல் வெல்லும் ஆமையும் வெல்லும், முயலாமை ஒருபோதும் வெல்லாது சொல்லியிருக்காங்கல்ல. அந்த இடத்துல எப்படி பேசுறீங்கன்னு வாங்க. உங்களை காட்டில் சலச்சவளும் கிடையாது, இளச்சவளும் கிடையாது. அதுக்காக உங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு நான் போக மாட்டேன். பேசி பாப்ப வாங்க, என்ன கேட்க போறீங்க வாங்க வாங்க. அருமையான பேச்சு. இப்படி பேசுற ஆளுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட ஆடி தான் கறக்கணும், ரெண்டுக்கும் கறக்காத மாட்ட. என்ன தவணை என்ன பண்ணது. சரி, அதே போல எப்ப எல்லாரும் இருங்க, எல்லாரும் பெரியவங்க உட்கார்ந்துருக்கீங்க. ஆரம்பத்துல இருந்து எல்லாம் பாத்துக்க கவனிச்சுக்கிட்டே இருக்கீங்க. பெரிய பெரிய யாரு எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். பெரிய இலக்கணம் படிச்ச வழக்கண்ண, நாங்க வழக்கண்ண எடுக்கிற ஆளுதான் சரியா. அதே போல கும்பாபிஷேகம் தெய்வம் பெரிய கருப்பசாமி தெய்வத்திற்கு கும்பாபிஷேகம் வந்து ஆரம்பத்துல வந்து கருப்பணசாமி எப்படி வந்தாரு அப்படிங்கிற விஷயத்தை அருமையை எடுத்து சொன்னாங்க வரலாறோடு. அது உண்மை, மறுத்து பேச முடியாது, அதான் உண்மை, ஏத்துக்கிறேன். ஆனால் அதே கருப்பசாமியாகப்பட்டது 18ஆம் படி கருப்பு அப்படின்னு எங்க இருக்காரு, நம்ம அழகர் கோவில் இருக்காருங்கிறது சொன்னாங்க. சொல்லிட்டு தானே போனேன், சொன்னீங்க. அது இல்லைன்னு சொல்லல, எல்லாரும் கேட்டாங்க, நானும் கேட்டேன். சொல்லும் பொழுது 18ஆம் படி கருப்பசாமி எங்க இருந்து வந்தாரு, கேரளாவில இருந்து வந்தாரு அப்படிங்கறதையும் சொன்னீங்க. ஏன்னா வருகின்ற பொழுது மலையாள கருப்பாக வந்தாரு. இதோட நிறுத்திட்டீங்க. மலையாள கருப்பாக கேரளாவில இருந்து அழகர் கோவிலுக்கு வந்தார்ல, 18 படி அப்ப கிடையாது, மலையாள கருப்பா தான் வந்தாரு. எங்க அழகர் கோவிலுக்கு. அங்க இருந்து அழகர் கோவிலுக்கு ஏன் வந்தாரு அத சொன்னாங்களா? சொல்லுங்க. இல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஆரம்பத்துல வந்து கருப்பண்ண சுவாமியோட வரலாறு சொல்லிட்டு போனேன். நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் வந்து கருப்பை வந்தாருன்னா 18 படி அப்படின்னு சொல்லிட்டு நான் கேரளால இருந்து வந்தவர்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்றதுக்காக முடிச்சிட்டேன். ஆனா அவர் வந்து புள்ளி வைக்கிறாராம். அந்த புள்ளியை வந்து நம்ம சின்ன புள்ளி தான் பெரும் புள்ளி ஆகிறது, உலகத்தையே காக்கும். இருங்க சார், நீங்க புள்ளி வச்சீங்கன்னா அதுல கோலம் போட்டுருவீங்க, நான் விட மாட்டேன். கோலம் போட கூட ஆளுதான் வரணும், கோலம் போடணும். அதுல அலங்கோலமா போட்டு நல்லா இருக்காது. நல்லா இருக்கு சார். ஒரு கேள்வி கேட்டார்ல, என்னிடம் கேள்வி கேட்பதற்கு நம்ம வந்திருக்கக்கூடிய நாரத மகரிஷிக்கு என்ன தகுதி இருக்கு? தகுதி இல்லாத ஆள் இந்த பகுதிக்கு வர முடியுமா? இல்ல அப்படியெல்லாம் சொல்லிட்டு ஏமாத்த கூடாது. நத்தம் தொகுதினா சாதாரணப்பட்ட இரியா அவசரத்துல பிறந்தாள். ஏய் வர்ற ஆளுகளா இதைத்தான் சொல்றீங்க. நாங்க தகுதியோட வந்திருக்கோம் இந்த பகுதிக்கு, இந்த தொகுதிக்கு வந்தோம்னா ஒரு தகுதியான ஆளு வரணுவியா. இது என்னையா பில்டப்பா இல்ல உருட்டா? நீங்க சொன்னீங்க கேட்கறதுக்கு பதில சொல்லிட்டு எது வேணாலும் கேளு. பெரிய தகுதி நீங்க இல்ல. தகுதினா என்ன? தா என்றால் தன்னம்பிக்கை, கூ என்றால் குறிக்கோள், தீ என்றால் திட்டமிடுதல். ஆக தன்னம்பிக்கையோட குறிக்கோளோட திட்டமிட்டு வரணுங்கிறதுக்கு செயல்படணும். வரணும்ல. வந்திருக்கீங்கல்ல, நீங்க இப்ப எங்க இருந்து வந்திருக்கீங்க? மேலோக 14 உலகங்களில் சத்தியலோகம் என்று சொல்லக்கூடிய மேலோகத்துல இருந்து இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கேன். மேலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு வந்திருக்கீங்க. ஆமாமா. 14 உலகம். அதல விதல சுதல மாதல ராஜதல பாதாள பூலோக புவர்லோக ஜனலோக தவலோக மாகலோக மத்திய லோகம், அதுவே சத்திய லோகம். அஷ்டமா சித்துக்கள் என்பது 8 தானே? ஆமா சார். புராணங்கள் என்பது எத்தனை? 18. இதிகாசம் என்பது 2. தத்துவம் என்பது 96. சரி. தர்மம் என்பது 32. ஆகமங்கள் என்பது 28. சரி. வேதங்கள் என்பது 4. யுகங்கள் என்பது 4. ஒரு கணக்கு இருக்கு. சரி. நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, ஆரம்பத்துல நீங்களும் ஒரு விஷயம் பேசுனீங்க, அந்த உடனே கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு, விடிஞ்சா கும்பாபிஷேகமாப்பா முடிஞ்சிருச்சா? கும்பாபிஷேகம் முடிஞ்சிச்சு. அதை பத்தி நீங்க ரொம்ப சிறப்பா பேசுனீங்க, மக்கள் மத்தியில பேருமுகளையும் வாங்கிட்டீங்க. நாரதர் நல்லா பேசினாருப்பா, விஷயங்கள் நல்லா சொன்னாரு, நல்லா பாடுறாரு அப்படின்னு உங்களுக்கு நல்ல ஒரு பேர் கிடைச்சது. ஆனா அந்த பேரு கிடைச்சது சரி, அந்த பேரை நீங்க முழுமையா தக்க வைக்கணும். தக்க வைக்கிறது இருங்க சாமி, பேச விடுங்க. அந்த பேரை வந்து நீங்க ஆரம்பத்துல வந்த உடனே விஷயம் பேசுனீங்க, பாடல் படிச்சீங்க, பாட்டு நல்லா பாடுனீங்க, பேர் வாங்குனீங்க. அந்த பேரை நாரதர் செந்தில்குமார் நல்லா திறமையா பாடுறாரு பேசுறாருன்ற பேரை, பரவாயில்லப்பா வள்ளிக்கிட்ட வந்து நின்று நல்லா பேசுறாருப்பா அப்படின்னு அந்த பேரை நீங்க என்ன செய்யணும்? தக்க வைக்கணும், பேர் வாங்கணும். புரியுதுங்களா? அப்ப அப்படி இருக்கும்பொழுது நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா,
கும்பாபிஷேகத்தை பற்றி நீங்க அருமையா பேசுனீங்கல்ல. பொதுவா ஒரு தெய்வத்தோட ஆலயத்துக்கு போறோம்னா என்ன பொருள் கொண்டு போவாங்க? அது வந்து ஒவ்வொரு தெய்வத்தை பொறுத்து. அர்ச்சனை பண்ணும் ஏன்னா விநாயகர் பிள்ளையார் கோவிலுக்கு போகும்பொழுது அருகம்புல் கொண்டு போவான். மாலையை சொல்லல, நான் சொல்ல அர்ச்சனைன்ற ஒரு பொருள் வந்தா தேங்காய், வாழைப்பழம், கற்பூரம், அகர்பத்தி, பூ, இப்படி அர்ச்சனை பொருள் கொண்டு போறோம். பூ, விளக்கு எல்லாமே கொண்டு போவோம். விளக்கு கொண்டு போவோம். ஒரு தெய்வத்துக்கு போறோம் அப்படின்னா என்ன செய்வோம் அப்படின்னா முதன் முறையா நெய் விளக்கெல்லாம் ஏத்துவாங்க. எல்லாத்துக்கும் தெரியும். விளக்கேத்தி வைப்பீங்க. விளக்கேத்தி வைத்துட்டு வெளியே விளக்கேத்தி வச்சுட்டு தான் உள்ள போய் தேங்காய் அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க. வழிபாடு எந்த ஒரு தெய்வமா இருந்துட்டாலும் விளக்கேத்தி வச்சுட்டு வெளியில விளக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள போய் அர்ச்சனையை கொண்டு போய் கொடுப்பாங்க. இது வந்து எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஆனா விளக்கு ஏத்துறாங்க பத்தியா? ஒரு விளக்கேற்றணும்னா என்ன பொருள் தேவை? முத என்ன வேணும் அப்படின்னா எண்ணெய், திரி, தீ. ஏன்னா நெய்யில விளக்கு போடுவது உண்டு, எண்ணெயில விளக்கு போடுவது உண்டு, விளக்கெண்ணெயில விளக்கு போடுவது உண்டு. எண்ணெய், திரி, தீ. எண்ணெய், திரி, தீன்னு போல எண்ணெய் திருத்தின்ற மாதிரி வரும். வேகமா சொன்னா எண்ணெய், திரி, தீன்னு வரும். அந்த விளக்கு போடையிலே அடுத்தவங்களை அப்படி சுட்டி காட்டக்கூடாது. இதோ அப்படின்னு சுட்டி காட்டணும்னா முத நீ பாரு, நம்மளே திருத்த வேண்டும். விரல் அப்படி நீட்டும் பொழுது இந்த பெருவரல் கட்ட விரல் பார்க்கும் பாருங்க. நம்மள நீ அடுத்தவங்களை குறை சொல்லாத, முத உன்னைய பாரு, சரி பாரு அப்படின்ற மாதிரி. அது ஒரு காரணம். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, தெய்வத்தினுடைய ஆலயத்துக்கு போகும்பொழுது விளக்கு போடுவாங்க. விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெயில விளக்கு போடுவாங்க. அதே போல 5 பொருள் சேர்ந்த எண்ணெய் அப்படின்னு இருக்கும். சாமிக்குன்னு ஒரு எண்ணெய், அந்த எண்ணெயில விளக்கு போட்டிருக்காங்க. ஏன் பச்சை தண்ணியிலே விளக்கு போட்டிருக்காங்க. இப்படி எல்லாம் விளக்கு போடுறது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். சரி, நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, புல்லு இருக்கு பாத்தீங்களா? புல்லுல விளக்கு போட்டாங்க. யாரு என்ன யாரு? நாங்க அதுக்கு யாருன்னு சொல்லணும். உங்களுக்கு விளக்கு போட்டிருக்காங்க புல்லுல. யாரு போட்டது, எதற்காக போட்டது அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க வாங்க. எப்படி நான் கேட்டதுக்காக கேள்விக்கு கேள்வி பதிலாகுமா? ஏன் கேள்விக்கு கேள்வி பதிலாகாதுங்க, ஒரு கேள்விக்கு கேள்வி சவாலாகும்ல. முதல்ல கேட்டது யாரு? இல்ல இந்த நான் கேட்டதுக்கு பதில சொல்லிட்டு நீங்க ஓராயிரம் கேள்விகளுமா? சாமி, முதல்ல கேட்டது ஆமைய கேட்டது இதெல்லாம் யாரும் இப்ப சொல்லல. சரி, ஆமா. அதாவது வந்து நாரதர் வந்த உடனே வள்ளிட்ட கேள்வி இப்படியே இதே பொழப்பாவே திரியுறீங்க நீங்க. உங்களுக்கு ஒரு வேலையே கிடையாது. இல்ல வந்து நின்றோடனே வள்ளிய பார்த்த உடனே அது என்ன இதுன்னு அது கேள்வியா கேட்கறது. எனக்கு வேலை அதுதான். நீர் கேள்வியா கேட்டா உடனே ஒரே நொடி பொழுது அசிங்கப்படுத்திட்டு போயிருவேன் நானு. எத்தனை கேள்வி கேட்டாலுமே பதில் சொல்ல என்னால முடியுமா? முடியும்ன்றத நல்லது. கொஞ்சம் பாருங்க, பேச விடுங்க. வள்ளி வந்த உடனே நாரதர் வந்த உடனே கேள்வி கேட்கறது. எதையாவது கேட்டு வள்ளி அப்படியாவது சொல்லி நிப்பாட்டி விடுவான் அப்படின்னு நிப்பாட்டணும்ன்ற முடிவு பண்ணியே வர்றது அங்க இருந்து வரையிலே. இந்த நாரதர் வேஷம் போட்டு வந்தாலே எனக்கு அப்படித்தான் இருக்கு இந்த ஆளுகளை பார்க்கும் பொழுது. ஆமா, நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, நாரதர் கேட்ட கேள்வி வள்ளி தான் முத பதில் சொல்லணும்னு யாரு இங்க சொன்னாங்களா? ஏப்பா நீங்க சொன்னீங்களா? சொல்ல வேணாமா? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. இருங்க, நீங்க அமைதியா இருங்க. அவங்ககிட்ட நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். மக்கள் வந்து நம்ம மக்கள். ஏன்னா என் மக்கள் சொல்லக்கூடாது. நான் நீ என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொன்னால் தான் உதடுகள் ஒட்டும். அதனால இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே நம்மளுடைய மக்கள். சரிங்களா? நியாயத்தை பேசுறவங்க. நாரதர் வந்தோடனே என்கிட்ட கேள்வி கேட்டாரு. கேள்விக்கு நான் பதில் சொல்லணுமா இல்ல இவர்கிட்ட நான் கேட்டிருக்கேன் புல்லுல விளக்கு போட்டதா அதுக்கு இவர் பதில் சொல்லணுமா? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. அதான் முறை. சரி, அதாவது நீங்க வந்து நியாயத்தை பேசுறீங்க. நீதிமான்கள், நீதிபதிகள். ஏன்னா எங்களை மேல நிப்பாட்டி நீங்க கீழே உட்காந்து நாடகத்தை ரசிக்கிறீங்க அப்படின்னா நீங்க தான் எங்களுக்கு வந்து நீதிமான்கள் மாதிரி. இந்த இடத்துல நீங்க தான் தீர்ப்பு சொல்லக்கூடியவங்க. யாரு என்னன்றதை தீர்ப்பு சொல்லக்கூடியது நீங்க தான். என்ன அப்படின்னா, நாரதர் ஒரு கேள்வி கேட்டாருன்றக்காக நான் பதில் சொல்லணும் அவசியம் கிடையாது எனக்கு. உங்களுக்காக நீங்க சொல்லிட்டீங்க அண்ணே, நாரதர் கேட்ட கேள்விக்கு வள்ளியம்மா நீங்க பதில சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொன்ன காரணத்தினால உங்களுக்காக நம்மளுடைய மக்களுக்காக நான் பதில சொல்றேன். என்னவாமா? அப்புறமா அவர் சொல்லட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சார், இப்போ கருப்பனுடைய வரலாறு நான் சொன்னேன். அதுலேயும் கருப்பை வந்து அது யார் 18ஆம் படி கருப்பை அப்படின்னு கேட்டார். அவர் எப்படி வந்தார், என்ன காரணம் அப்படின்ட்டு. காரணம் இருக்கு. காரணம் இல்லாமல் தோரணம் கட்ட முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, அதாவது பொதுவாகவே நம்மளுக்கு கேரளா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஞாபகத்துக்கு வரக்கூடியது என்ன அப்படின்னா, ஹரிஹரசுதன் ஐயப்பனுடைய ஆலயம், ஐயப்பனுடைய அந்த தெய்வத்தினுடைய ஞாபகம் தான் நம்மளுக்கு வரும். அதுக்கப்புறம் கேரளா அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த மாந்திரிகம், மையி அப்படின்னு சூனியம், வசியம் நிறைய பண்ணிருப்பாரு போல. பில்லி சூனியம் அங்கெல்லாம் அதுக்கு முக்தி போன இடமா? அனுபவம் பேசுது. அப்படி கிடையாது. வாங்க, எங்கிட்ட போய் வச்சிருக்கீங்க. சரி இருக்கட்டும், சரி இருக்கட்டும் சாமி. வாங்க, நீங்க சொன்னது போல பில்லி சூனியம், மாய மாந்திரிகம் இப்படி எல்லாம் இருக்கும். மையோட தெரிவாங்க. இதுல என்ன ஒரு விஷயம் அண்ணே கேளுங்கண்ணே. அண்ணே அண்ணே என்னைய நீங்க பதில் சொல்லிவிட்டு அங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னைய பதில் சொல்லுங்கன்னு சொன்னீங்கல்ல,
என்னைய பார்க்கணும்ல, என்னைய பாருங்க. சரி, ஆக பாருங்களே. ஆமா, பாப்பா பாருங்க, சும்மா இருங்க மாமா. பாருங்களே, அதாவது கேரளா என்றாலே பில்லி சுனியம் மாயமந்திரம், அந்த மையின்னு சொல்லுவாங்களே, கருப்பு மையோட தெரியுது. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, கேரளா நாட்டோட மண்ணே, இந்த மண்ணை என்ன செய்யறேன் அப்படின்னா, அதாவது நம்ம அழகர் கோவில் திருமாலிடஞ்சோலை பழமுதிர் சோலைன்றாங்கல்ல, அங்க இருக்கக்கூடிய அழகர் சிலையை தூக்கணும், எப்படியாவது அழகருடைய நகைகளை எல்லாம் அபகரிக்கணும் அப்படின்றக்காக அந்த கேரளா நாட்டு மண்ணே 18 நம்போதிகளை அனுப்புறாரு. அவங்கள அனுப்பும் பொழுது இந்த 18 பேரோட கூட வந்தவர் கருப்புன்னு வர்றாரு. வரும்பொழுது எப்படி வர்றாங்க அப்படின்னா, அந்த 18 பேரும் கருப்பு மையில அப்படி வட்ட வடிவத்துல கருப்பு மையில அப்படி ஒரு பொட்டு வச்சுட்டு வர்றாங்க. 18 பேரும் வந்துடுறாங்க. அழகர் கோவில் இங்க வந்துட்டாங்க. அழகர் மலைக்கு கருப்பனும் கூட வர்றாரு. கருப்பன் கூட வந்தோடனே அந்த அழகருடைய அழகுல மயங்கி அழகர் பக்கம் போய் சேர்ந்துக்கிறாரு. சேர்ந்துக்கிட்டு அப்பதான் அந்த 18 நம்போதிகளையும் சொல்றாரு, டே களவாணி பையனே, திருட்டு பையனே, திருட வந்திருக்கியாடா? யாரம்மா? அந்த 18 பேரும் எப்படியாவது அழகருடைய நகையை அபகரிக்கணும், சிலையை தூக்கணும் அப்படின்னு தானே இவங்க வந்தவங்க, களவாணி பையங்க தானே. இந்த 18 உங்களை சொல்ல மாட்டேன் சாமி, எப்ப எல்லாம் பார்க்கணும். திருப்பி நான் பேசும்போது கோவப்படக்கூடாது. நான் அது வந்து இங்க பாருங்க, இங்க பாருங்க, நீ எப்படி வேணாலும் பேசுங்க. இங்க பாருங்க, ஏன்னா இயல் இசை நாடகம், நீ எப்படி வேணாலும் ஜாட பேசு, நான் தவறா நினைக்க மாட்டேன். திருப்பி நான் பேசும் பொழுது எதுவும் சொல்லக்கூடாது. அப்படி கிடையாது சாமி, அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. இயல் என்றால் இங்க வாங்க, அவசரப்படாதீங்க. இயல் என்றால் பேச்சு, இசை என்றால் பாட்டு, நாடகம் என்றால் நடிப்பு. நடிக்க பிறந்தது, நல்லாவே நடிப்பு. பெரிய பெரிய செவாலியர் சிவாஜி கணேசன் ஐயா, ஆமா, அவர் வந்து நடிக்கிறார். அப்படியே பத்மினி அம்மா நிறைய பதில் சொன்னா அவர் திருப்பிக்கிட்டு பேசுவாராம், சாட பேசுவாராம். ஆம்பளை சாட பேசவே கூடாது. ஆம்பளை சாட பேசிட்டாலே அட்ட தரித்திரியம். நான் சாடெல்லாம் பேச மாட்டேன், நேரடியாவே பேசிட்டேன். நான் நேரா பேசிட்டு போறவன். பொம்பளை பேசினாதான் சரித்திரம். பாருங்களே, அட ஏன்டா அப்படி இருக்காடே, ஏன்டா கதை பத்தியா ஆத்தாடி ஒரு எப்படி வேணா பேசட்டும் சாமி. ஏன்னா ஆடி வந்த பிறகு ஆவணி வரும்ல, ஆவணி வந்த பிறகு புரட்டாசி வரும், பிறகு ஐப்பசி வரத்தானே செய்யும். பேசுங்க. இருங்க சார், நான் வந்து ரொம்ப ஆண்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குற பெண். மரியாதை பார்த்தல, ஊரே பார்த்துச்சு உங்க மரியாதை. மதுரை சங்கத்துல ரொம்ப மரியாதையான பெண்மணி யாருன்னு நான் ஒரு ஆளு. ஆமாம்மா, அது மக்களுக்கே தெரியும், எல்லாரும் பார்த்தாங்கல்ல. பேசுங்க. இவர் வந்து என்னை பத்தி அப்பா மாதிரி. நான் அப்பெல்லாம் பேச மாட்டேன், எனக்கு பேசவே தெரியும். இருமா, யார் அப்பா? உங்களை அப்பா மாதிரி நான் ஏத்துக்கிட்டேன். நானு? ஆமா. உனக்கு? ஆமாங்க. இப்படி எல்லாம் எனக்கு ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னு வையே, கொஞ்சோண்டு கள்ளிப்பாலுதான். இப்படி உண்மையிலே எனக்கு அப்பா கிடைச்சா ஒரு பாக்கெட் குருணை மருந்துதே, ஆளை க்ளோஸ் பண்ணி போட்டு தெரிஞ்சு. சரி, கதையை சொல்றீங்க. அப்ப பாருங்களேன், வந்துட்டாங்க களவாணி பையங்க 18 பேர் வந்துடுறாங்க. இந்த கருப்பு என்ன பண்றாரு, அழகரோட அழகுல மயங்கி அங்கிட்டு போய் சேர்ந்துக்கிட்டு அப்பதான் சொல்றாரு, டே தேவையில்லாத வேலை பார்க்கறடா. யாரா? அந்த 18 பேரையும். சரி, தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு தெரியுற களவாணி பையனே, கொஞ்சம் இருங்க அமைதியா. களவாணி பையனே, இதெல்லாம் உனக்கு தேவையா? அந்த 18 பேரையும் கேட்கிறாரு கருப்பே. ஓடிரு, ஒழுங்கா ஓடியே, போடா, நிக்காடா, அடிச்சு போ. என்னவா? ஐயோ, இல்ல நடிப்போடு சொல்றாங்க. அப்படி பேசவே நம்ம நடிச்சு அம்மா பார்த்தது இல்லையே சாமி, நம்ம நடிச்சு அம்மா பார்த்தது இல்லையே. பிறகு இருக்கு, அம்மா பார்த்தது இல்ல, அப்பா பார்த்தது இல்ல. முத பேசுதா, பிறகு இருக்கு. இங்க வாங்க சார், இங்க வாங்க. நான் வந்து கதையை தானே பேசிக்கிட்டு. சரி பேசுங்க, நான் ஒன்றும் தவறா சொல்லலையே. ஆர்டர் பேச மாட்டேன், நான் அப்படி பிள்ளை கிடையாது. பாரு, எங்க ஆத்தா தலையத்திலே அப்படி விட்டாரு. சரி இருக்கட்டும். ஆக பாருங்களே, கருப்பையும் பார்த்துடுறாரு. இவங்களை என்ன செய்யலாம், இவங்களை போட்டு தள்ளாம போகவே கூடாது, இவங்களை கொல்லாம போக கூடாது. 18 பேரையும் இவங்களை இன்னையோட அழிச்சு போடணும் அப்படின்ட்டு கருப்பு என்ன செய்யறாரு, இவங்களை அழிக்கணும் அப்படின்னம்னா அங்க இருந்து வரையில மையோடய திரியிறாங்க களவாணி பையங்க. யாரு? அங்க 18 பேர் வந்தவங்க மையோடய திரியிறாங்க. இந்த மைய அழிக்கணும் அப்படின்ட்டு இந்த 18 பேரும் இந்த கருப்பை என்ன செய்யறாரு, ஒரு சிறைக்குள்ள அடைச்சிடுறாரு. சிறைக்குள்ள கொண்டு போய் தள்ளி அந்த சாதம் இருக்கு பாருங்களே, சுடு சாதத்தை கொண்டு வந்து அந்த சிறைக்குள்ள கொட்டுறாரு. அதனுடைய ஆவி தாங்க முடியாம, வெக்க தாங்க முடியாம, வியர்வையால அந்த 18 பேர் வச்சிருந்த அந்த கருப்பு மைய வந்து அப்படியே அழிந்து விட்டது. அது அழிந்த உடனே அழிஞ்சிருச்சு, மைய அழிஞ்சிருச்சு. இனி இவனை சும்மா விடலாமா? விடவே கூடாது. விடப்படாத, எதுலையாவது கோர்த்து விட்டுறாதீங்க நீங்க. அப்ப பாருங்களே, மைய அழிச்சு விட்டோம்.
இவங்கள முடிக்காம போக கூடாது, நீ முடிச்சிடணும் அப்படின்ட்டு முடிஞ்சிரும். இருங்க சாமி. அப்ப கருப்பு என்ன நினைக்கிறாரு, இவங்க 18 பேரையும் கொன்று மைய அழிந்த உடனே 18 பேரையும் கொன்று அந்த ஒவ்வொரு, அதாவது அந்த 18 பேரையுமே புதைக்கிறாரு ஒவ்வொரு படியா, ஒவ்வொரு இடத்துலயும் 18 படி, அதாவது 18 பேரையும் கொன்று ஒவ்வொருத்தவங்களையும் புதைத்து அந்த புதைத்த இடத்தவே படியா மாற்றுறாரு. ஒவ்வொரு ஆளையா புதைச்சிடுறாரு. அந்த புதைத்த இடத்தவே ஒவ்வொரு படியா உருவாக்கி 18 படி உருவாக்கி அது மேலே ஏறி அமர்ந்தாராம். அதுக்கு தான் சொல்லுவாங்களாம், கருப்பனாலும் கருப்பே 18ஆம் படி கருப்பே அப்படின்னு சொல்லுவாங்க. இது அதனுடைய வரலாறு. நன்றித்தான், நன்றி. நல்ல ஒரு கதை. அதை விட சொன்ன விதம் ரொம்ப, ஐயோ, ஏன்னா அப்படித்தான் சொல்லணும். இயல் இசை நாடகம் தானே, அப்படித்தான் சொல்லணும். அதை விட்டு இப்படி கையை கட்டிக்கிட்டு வந்தார் போனார், அது நல்லா இருக்கும். அதுக்கு வேற எவ்வளவுதான் ஆமா போடுற வருவா. அப்படியே கையும் காலையும் அசைத்து ஒரு இயலோடு சொல்வதுதான் நாடகம் அப்படிங்கிற ஒரு கணக்காகப்பட்ட நிறைய உண்டு. அருமையான ஒரு விளக்கம் மனமகிழ. புல்லுல விளக்கு விளக்கு போட்டதும் உண்டு. யார் அவர் அப்படின்னு கேட்டால் 63 நாயன்மார்களில் ஒருவர், பெரிய செல்வந்தராக இருந்தவர். தினம்தோறும் சிவனுடைய ஆலயத்துல ஒரு விளக்கு வாங்கி ஏற்றார். அப்போ ஒரு நாள் விளக்கு வாங்கி ஏற்றி அவருடைய செல்வங்கள் எல்லாமே கரைந்து விட்டது. வள்ளி அம்மா பக்கத்துல வந்து நின்னாதான் நான் கதை சொல்லுவேன். அவர் உள்ள போயிருவேன், நானும் உள்ள போயிருவேன். வர சொல்லுங்க. அப்படி வரும் பொழுது அப்ப விளக்கு வாங்கி ஏற்றி அவருடைய செல்வங்கள் எல்லாமே கரைந்து விட்டது. விளக்கு வாங்குவதற்கு அவர்கிட்ட பணமே இல்லை. அப்ப ரொம்ப சோகமா அமர்ந்திருக்கார். சோகமாக இருக்கும் பொழுது அவருடைய மனைவி அப்படியே அழகானவ புருஷன் பக்கத்துல வந்து நிக்கிறா, பொண்டாட்டி. அப்ப எதுக்கு கைத்தட்டுறீங்க? எனக்கு மட்டும் நீ எந்திரிச்சு உட்காருப்பா. பெரிய பாருக்கடல்ல பள்ளி கொண்டியா கதைய சொல்றாரா? இங்க வருமா, நீ எனக்கு மக மாதிரி. ஐயோ, அப்பதான் பேசாம இருப்பாங்க. மீச இம்மிடியேட்டா நீ வீட்டுக்கு கிளம்பு மகளா. அப்படி சொல்லும் பொழுது அப்ப கணவன் கிட்ட வந்து மனைவியாகப்பட்டவள் வந்து நின்ன பிறகு மனைவி கேட்கிறா, எதுக்காக ரொம்ப சோகமா இருக்கீங்க அப்படின்னு. என்னடி செய்யறது, உன்னை பார்க்காமத்தியா அங்கே கதை. நான் போய் உங்களை சொல்லுவேனா? பேசக்கூடாது, நீ மக மாதிரிமா, நம்மள சாட பேசக்கூடாது போய் நான் சொல்லுவேனா? அப்படி சொல்லும் பொழுது அப்பதான் மனைவியாகப்பட்டவள் சொல்றா, ஏங்க நான் சொல்றதை நீங்க கேட்பீங்களான்னு. இத்தனை வருஷமா நீ சொல்றதை தாண்டி கேட்கிறேன், இன்னைக்கு மட்டும் கேட்காமையா போயிருவேன். என்னைக்கு மனைவி கணவன் கிட்ட சொல்றா. அப்ப சொல்லும் பொழுது இத்தனை ஆண்டுகளாக நீ சொல்றதை கேட்கிற, நீ சொல்றதை மட்டும்தான் நான் கேட்பேன், சொல்லு அப்படி சொல்லும் பொழுது அப்பதான் மனைவியாகப்பட்டவள் சொல்றா, எங்க இங்க வாங்க அப்படின்னு கையை பிடிச்சு காட்டுக்குள்ள கூட்டு போறான். என்னம்மா காட்டுக்குள்ளமா? காட்டுக்குள்ள மனைவியாகப்பட்டவள் கணவனை கூட்டிட்டு போயிட்டு, எந்த காடு அப்படின்னா அதுதான் வயல் காடு என்று சொல்லக்கூடியது. அப்ப அந்த வயல் காட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு வயல் காட்டை காட்டுறா. ஏங்க இந்த வயல் காட்டுல என்ன இருக்கும்? வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கியே, ஜூம் பண்ணி நல்லா எடுப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பதான் கணவர் சொல்றாரு, ஏன்னா வயல் காட்டுல என்ன இருக்கும் அப்படின்னு நெல்லாகப்பட்டது, நெல்லுக்கு மத்தியிலே புல்லாகப்பட்டது அதிகமாக வளர்ந்திருக்கு. அப்ப வளர்ந்திருக்கும் பொழுது அப்பதான் மனைவி ஒரு யோசனை சொல்றா, எங்க இந்த வயல் காட்டில் இருக்கக்கூடிய புல்லாகப்பட்டதை அறுத்து இந்த கோவில் முன்னாடி அமர்ந்து அதை விற்பனை செய்து அதிலிருந்து வரக்கூடிய பணத்துல நம்ம விளக்கு வாங்கி ஏற்றலாம் அப்படின்னு. அதான் சொன்னேன். பொண்டாடி சொன்னா சரியா இருக்கு. என்னமா என்ன கை இங்க வருது? நான் சொன்ன உனக்கு ஏன் நான் கதையை ஏமா? ஆனா அவரை விட நீங்க நல்லா நடிக்கிறீங்க. கதையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க எனக்கு மக மாதிரி இல்லையா? உங்களை போய் நான் சொல்லுவேனா? சொல்றத கேளுடி அப்படின்ட்டு அங்க கதையில கணவன் சொல்றத மனைவி கேட்கணும் அப்படின்னு அங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது சரிங்க பாருடி அப்படின்னு கூப்பிடும் பொழுது அந்த புல்லாகப்பட்டதை இருவரும் அறுத்து அந்த கோவில் முன்னாடி அமர்ந்து விற்பனை செய்து அதிலிருந்து வரக்கூடிய பணத்துல விளக்கு வாங்கி ஏற்றினாங்க. இப்படி ஏற்றிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த புல்லாகப்பட்டது விற்பனையாகவில்லை. மறுபடியும் ரெண்டு பேரும் சோகமா இருக்கா. ரெண்டு பேரும் மூஞ்சி பாருங்க, சோகமா இருக்கா. அப்படித்தான் கணவன் மன ஒத்துழைச்சு தான் போகணும், வேற வழி இல்ல. அப்படின்னு அங்க நான் சோகமாவே இருக்க மாட்டேன். அப்படி இருக்கும் பொழுது அப்ப அந்த புல்லாகப்பட்டது விற்பனையாகவில்லை.
அப்ப ரொம்ப சோகமா கணவன் மனைவி இருக்கும் பொழுது அப்பதான் பாருங்க சிவபெருமானை நோக்கி தவம் புரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. சிவனே, இத்தனை ஆண்டு காலமாக விளக்கு வாங்குவதற்கு எங்க ரெண்டு இவகிட்டையும் காசு இருந்துச்சு, என்கிட்டையும் காசு இருந்துச்சு, ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்க என்னக்கா ஏக்கா இப்பதான் எனக்கு சால்ரா போட்டு ஏக்கா கை தட்டி அதுக்குள்ளே கதைன்றிய நீங்க அப்படி சொல்லுதா. ஆனா உங்களை எல்லாம் நம்பி நான் வந்தேன் பாருங்க. மக்கள் எல்லாமே நாணல் மாதிரி எந்த பக்கம் காத்தடிக்குது அந்த அப்படி கிடையாது. இந்த பக்கம் காத்து பள்ளமா வீசி தான் அங்கிட்டு சாஞ்சிடுறது. அப்ப அப்படி சொல்லுதா. அப்ப சொல்லும் பொழுது அப்ப சொன்னவன் இருவருக்கு இத்தனை ஆண்டுக்கு விளக்கு வாங்குவதற்கு பணம் இருந்துச்சு, விளக்கு வாங்கி ஏற்றணும், இன்னைக்கு பணமே இல்ல, அதனால சோகத்தோடு இருக்கும் பொழுது சிவனை தியானிக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாரு, சிவனாகப்பட்டவனை கணவன் மனைவி ஒத்துழைப்போடு இருவரும் சிவனை வேண்டி, சிவனே, இத்தனை ஆண்டு காலமாக விளக்கு வாங்குவதற்கு எங்க கிட்ட பணம் இருந்துச்சு, உன்னுடைய ஆலயத்துல விளக்கு வாங்கி ஏற்றணும், ஆனா இன்னைக்கு என்கிட்டயும் காசு இல்ல, என் பொண்டாட்டிக்கிட்டையும் காசு இல்ல, எங்க கையில என்ன இருக்கு, நாங்க ரெண்டு பேரும் வயல் காட்டுல அறுத்துட்டு வந்த புல்லாகப்பட்டது மட்டுமே எங்க கையில உண்டு. அப்ப இப்ப நாங்க ரெண்டு பேரும் என்ன செய்ய போறோம், இந்த புல்லாகப்பட்டதை நானும் என்னுடைய மனைவியும் திரிக்க போறோம். எதுல திரியாக திரிக்க போறோம், சரி வாடி திரிப்போம் அப்படின்னு கணவன் மனைவியை கூப்பிட, அங்க கதையில அப்படி கூப்பிட்டு இருவரும் திரியாக திரித்து சிவனுடைய ஆலயத்திலே அப்படியே பச்சை புல்ல முன்னாடி வச்சாங்க. சிவனுடைய அருளால் அந்த பச்சை புல்லாகப்பட்டது சுடர் விட்டு எரிந்தது. அந்த புல்லுக்கு பேரு என்ன அப்படின்னா கணம்புல் அப்படின்னு பேரு. அந்த எரிந்த நெருப்பு முன்னாடி சிவனாகப்பட்டவர் தோன்றி அப்பதான் கேட்கிறாரு, மனிதா, உங்களுடைய கணவனுக்கு மனைவிக்கும் உங்க இருவருக்கும் என்ன வர வேணும்னு கேளுங்க, நான் தர்றேன் அப்படி சிவனாகப்பட்டவர் கேட்கும் பொழுது அப்ப கணவன் மனைவி சொல்றாங்க, சிவனே, உங்களையே கணவருக்கும் மனைவிக்கும் பேர் ஆமா சொல்ல வரும்ல. அப்ப கேட்கிறாங்க, உங்களையே நேர்ல பார்க்கக்கூடிய பாக்கியமே எனக்கு கிடைச்சிருக்கு, இதை விட எனக்கு வேற என்ன வேணும், எதுவுமே வேண்டாம் அப்படி சொல்லும் பொழுது அப்ப சிவனாகப்பட்டவர் தன்னைத்தானே ஒரு வரம் கொடுக்கின்றார். என்ன வரம் அப்படின்னா, இந்த கணம் புள்ளையே திரியாக திரித்து விளக்காக ஏற்றிய காரணத்தினால் இன்று முதல் நீ 63 நாயன்மார்களில் கணம்புள்ள நாயனாராக விளங்குவாய். அவருக்கு பேரு கணம்புள்ள நாயனார். மனைவி சத்யா பாமா அப்படின்னு அவளுக்கு மனைவிக்கு பேரு. சத்தியமா அங்கே அவளுடைய மனைவி. என்ன சத்தியா? உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? வள்ளின்னு உங்க பேரை சொல்லி நான் ஏதாவது தவறா சொன்னா அப்படி சொல்லவும் மாட்டேன். ஏன் தெரியுமா, எனக்கு சொல்ல தெரியாதுமா. ரொம்ப அப்புறாணி பிள்ளை, பேசவே தெரியும். தேவலோக முனிவன் நாரதன் அப்படின்னா கோவப்படாத ஒரே ஆளு, சாந்தமான ஆளு நாரதர். அப்புறம் சொல்றீங்க சாந்தமான முனிவன். நாய் என்றால் நாதம், ராய் என்றால் ராகம், தாய் என்றால் தாளம், இது என்றால் ரீங்காரம். நாரதர் சாமி. ஆமா சாமி. என்ன சாமி? நீங்க கேட்டது யாரு அப்படின்னா கணம்புள்ள நாயனார் என்று சொல்லக்கூடியவர் சிவனுடைய ஆலயத்திலே புல்லாகப்பட்டது திரியாக திரித்து விளக்காக ஏற்றினார். நீங்க கேட்டதற்கான விளக்கம் இதுதான். ஏத்துக்கிறீங்களா? சாந்தமான முனிவர் மட்டும் சொல்லாதீங்க. நான் தாமா. இந்த குள்ளமான முனிவர்னா அகத்தியர்வாங்க, கோபமான முனிவர்னா யார சொல்லுவாங்க? துர்வாச முனிவர், விஸ்வாமித்திரர் சொல்லுவாங்க. சரி, சாந்தமான முனிவர்னா யார சொல்லுவாங்க? நான் மட்டும் தான். அப்படி சொல்லாதீங்க. இந்த வர்ற நாரதர்லாம் சண்டியர்த்தனம் பண்றது, அப்புறம் வள்ளி எல்லாம் வெள்ளி வேஷம் போடுறது. இங்க பாருங்க, சாந்தமான ஆள். என்னைய பாருமா, சாந்தம் சாந்தம் சண்டியர்த்தனம் பண்றது. முகத்தை என்னைய பார்த்தா சண்டியர்த்தனம் பேசுற மாதிரியா தெரியுது? என்றைக்கும் அன்போடு அரவணைப்போடு அப்படியே கட்டி அணைத்து பேசக்கூடியவன். ஏப்ப இருங்க, என் கட்டி அணைச்சு பேசினா என்ன? நீ தான் சொன்ன நான் உனக்கு அப்பான்னு, நீ எனக்கு மகதானே, என் மகளை அப்பன் கட்டி பிடிச்சா என்ன, தூக்குனா என்ன? இப்பெல்லாம் பேசினா அப்புறம் நான் வேற மாதிரி பேசிட்டு. இது தவறா? ஏங்க அப்பன் பிள்ளை மகளை தூக்கணும்ல, தப்பா? பாசத்தோடு தூக்குவது தவறு கிடையாது. அப்படி சொல்லு. கட்டி அணைக்கணும்னே நாரதர், நல்ல நாரதர் பெருசு மீச வெளுத்து பிடிவேமா, நல்ல நாரதர். வெக்கப்பட்டுக்கப்பா நீ. அப்பன் தூக்காம பிள்ளை வளரும். வெக்க வேற பட்டுக்கிறியா, கீழே குனிஞ்சு குடிச்சிருக்கிற நீ. அப்படி சொல்லு. அதாவது எண்ணங்கள் எப்படியோ, என்ன நல்லா இருந்தா என்ன செய்தாலும் தவறு கிடையாது. எண்ணம் போல் வாழ், அதுதான் உண்மை. வாங்க, ஏன்னா ஒரு மனிதனாகப்பட்ட அருமையா. சரிமா, இப்ப நாங்க வாங்க. இல்லையா அவசரத்துல பிறந்தாலாட்ட கேளுங்க. பதில் சொன்னீங்கல்ல, என்ன நாயனார் நீங்க? கணம்புள்ள நாயனார். கணம்புள்ள நாயனார். 63 நாயன்மார் அவர் ஒருவர். இது உங்க கதை. இது ஏன் கதை இல்ல, அதுதான் கதை. ஓ,
அப்புறம் ஏன் கதை சொந்தமா தயாரிச்சிட்டு வந்ததா? நீங்க தயாரிச்சே தான் பேசுறீங்க. அதுதான் சொந்த கதை. அதுதான் சரியா முத பேச விட்டா என்ன ரொம்ப பேசிட்டு இருக்கு. நான் இன்னைக்கு பேசவே இல்லையே. சாமி முத்தாலம்மன் இங்க இருக்கிற சாமி கருப்பண்ண சாமி முத்தாலம்மன்லாம் இருக்காங்க. சரி, ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். கண்டிப்பா உண்மையிலே சொல்றேன், இந்த கருப்பண்ண சாமி இருக்கிறது உண்மையா இருந்தா இங்க வந்திருக்கக்கூடிய நாரதரை இன்னையோட என்னமா நல்லா வாழ வைன்னு சொல்லுவோம். அப்படி சொல்லுமா? ஒருபோதும் சொல்ல மாட்டேன், எனக்கு பேசவே தெரியாது. சாமி என்னமா கருப்பண்ண சுவாமி அதுலயும் பாருங்க கருப்பனாலும் கருப்பேன் 18ஆம் படி கருப்பேன் சொல்லிருக்காங்கல்ல. கருப்பன் மேல சத்தியமா சொல்றேன். சரி, நீங்க சொன்ன பதில ஏத்துக்கிறவே முடியாது. சரி, அப்படி சொல்லாத உண்மை. சரி, ஏத்துக்கிற முடியாதுல, சரியான பதில சொல்லுங்க. நான் சொல்றேன். எப்ப சரிதானே? நான் சொன்னது ஏத்துக்கிற முடியாதுன்னா நீ சொல்லு. என்ன அக்கா கை தட்டினீங்களா இல்லையா? நான் சொல்றேன். அப்படி சொல்லு. அப்படி சொல்லு. அது நியாயம் தான். ஏன்னா ஆமா நியாயம் தான், நியாயம் தான். ஏன்னா நான் தான் உங்களை ஆரம்பத்திலே தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதிமான்கள் நீங்கன்னு உங்களுக்கு கொடுத்துருக்க பேரு. சரி சரி சரி, சத்தியமா சொல்றேன், கருப்பன் மீது ஆணையாக சொல்றேன், நாரதர் சொன்ன பதில சத்தியமா ஏத்துக்கிறவே முடியாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏத்துக்கிற முடியாதுன்னு சொல்ல மாட்டேங்க. ஏத்துக்கலாம். ஜோரா கை தட்டுங்க, நம்ம பிள்ளைதான், கை தட்டுங்க ஜோரா. நன்றி 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 நன்றி. இந்த சேர்ல உட்காந்து நல்லா கையை தட்ட வேண்டியதானே, ஏப்பா அப்படி உட்காந்துருக்கியா? ஒரு பனியில எங்கிட்டு தட்ட போறாங்க சார்? குளிருதுமா. இல்ல ஒரு அருமையான விளக்கம். சரிமா, புல்லுல விளக்கு போட்டது யாருன்னு ரொம்ப ஒரு அருமையான கண்ணமுள்ள நாகனார். நல்ல ஒரு அருமையான விளக்கம், பாராட்டக்கூடிய விஷயம். வந்த விஷயத்தை சொல்லுங்க. சரிமா, இவ்வளவு வரும் பேசுறீங்களே, அழகா பேசுறீங்க, அருமையா பாடுறீங்க. ஆனா இதெல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு அந்த ஒண்ணு மட்டும் தெரியலையம்மா. எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு தெரியவில்லை. அதனாலே இப்படி பருவத்தோடு இருக்கிற உமக்கு ஒரு பதி பாத்திருக்கீங்களா? ஆமா. மாப்பிள்ளை பாத்திருக்கீங்களா? அழகா இருப்பாரா? அழகா இருப்பாரு. அன்பானவரா? அன்பானவர். பண்பானவரா? பண்பானவர். பாசமானாளா? ரொம்ப பாசமானவர். நேசமானாளா? ரொம்ப நேசிப்பாருமா. எனக்கு அழகா இருந்தாதான் பிடிக்கும். அழகென்ற சொல்லுக்கே அவர்தான். ஆமா. எங்க மாப்பிள்ளை பேரு சொல்லுங்க சாமி. அவருடைய புகழையும் பெருமையும் அருமையும் சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்க. அழகென்னும் பொருளாக அமைந்தானம்மா, அஞ்ஞான இருள் நீக்கி பிறந்தானம்மா. எல்லாத்தையும் போட்டு என்ன ஆஃப் பண்ணிட்டீங்களா எல்லாத்தையும்? யாவும் அவன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் அவன் செய்யும் அதிகாரமே. நீதி வேண்டும் ஏழைக்கு, மதி வேண்டும் பிள்ளைக்கு, நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும். அழகென்னும் பொருளாக அமைந்தானம்மா, அஞ்ஞான இருள் நீக்கி பிறந்தானம்மா. மனமுள்ளவன் குணமுள்ளவன் மனுவுக்கு உறவினனே, தினம் தொண்டாத குறை போக்கிடும் திருவுளமுடையவனே. மனமுள்ளவர் குணமுள்ளவர் மனதுக்கு உடையவனே, கனமுள்ளவர் அதில் பாதையை பிறருக்கு தர வேண்டும். பாரெங்கும் ரசிக்க வேதங்கள் இசைக்க, பாரெங்கும் ரசிக்க வேதங்கள் இசைக்க, ஓராறு முகழ்தானே உனையேற்கணும். ஆகவே முருகப்பெருமானே, உனக்கு நான் பார்த்துட்டு வந்த புருஷன் வேண்டாம் என்று வெறுப்பு சொல்லாமல் அள்ளு பகலும் இந்த அவத்தை அந்த பகலும் இந்த அமதை எடுபடுத்து, பகலும் இந்த அவத்தை எடுத்து அவனை சொல்லும் பெண்பார்த்தை கிளம்போ. கிளம்பு முத. உங்க பேச்சுவார்த்தையே சரியில்லை. நீங்க பாருங்களேன், நீங்க ஒரு பெரிய மனுஷன். இருங்க, பெரிய மனுஷன் சொல்ற பேச்சாயாது இப்படி இந்த வார்த்தையெல்லாம் சொல்லலாமா? முத உங்க நாவால உங்க வாயால இந்த வார்த்தையெல்லாம் சொல்லலாமா? அதெல்லாம் சொன்னேன். என்ன சொல்றீங்க நீங்க? மாப்பிள்ளை யார சொல்றீங்க? தமிழ் கடவுள் யார் யார்? எம்பெருமான் பாருங்க, முருகப்பெருமான். 5 வயதுல அரியா பருவத்துல முருகப்பெருமான அப்பவே கடவுளா நினைச்சுக்கிட்டு நீங்க கணவனா ஏத்துக்கிற முடியுமா? என்னங்க கடவுளே, இங்க பாருங்க, கண்ணன் கடமன் கார்த்திகேயன் ஓராறுமுகன் ஈராறுமுகன். அவர் யார் தெரியுமா? நான் அனுதினமும் வணங்கக்கூடிய கடவுள்யா. நான் கடவுளா தான் நினைப்பேன், கணவனா ஒருபோது ஏத்துக்கிற மாட்டேன். உங்க வேலை என்ன? கலகம். நல்லா சத்தமா சொல்லியா. கலகம். கலகம். நல்லா இருக்கிற குடும்பத்துல சண்டை எழுத்துற கலகம்.
சண்டை என்பது வேறு, கலகம் என்பது வேறு. ஏ, மூத்தோர் சொல்வாக்கு முதிர் நெல்லிக்காயும் ஒண்ணு. கல்லகன் சரி சரி, ஆனா உங்க தலையெழுத்திற்கு பாருங்களே கடவுளே. எல்லா மனிதனுடைய தலையில எழுதுறது யாரு? எங்க அப்பா பிரம்மனாகப்பட்டவர். உங்க அப்பன் பிரம்மை எழுதுனது சரி, ஆனா உங்க தலையெழுத்து பாருங்க அப்படி பரதேசியா திடீர்னு பாருங்க. வரம்னா என்ன? யா, உலகம். உலகம். தேசம் என்றால் சுற்றுபவன். உலகத்தையே சுற்றக்கூடியவன் யாரு? ஒரு இடத்துல இருக்க முடியாது பரதேசிக்கு. இங்கேம்மா, தேவையில்லாம பேசக்கூடாது. ஆனா நீங்க எச்சிக்கலங்க நல்லா எச்சிக்கலையும் எடுக்கிறீங்க. நீங்க வாங்க, நீங்க வாங்க, கோவப்படாதீங்க, கோவப்படாதீங்க. மாப்பிள்ள முருகன்றீங்களே, அப்படி சொல்லலாமா? நீங்க உங்க வாயார அந்த வார்த்தை வரலாமா? ஏப்பா சாமி ஒரு வேலை பார்க்கறாரு தெரியுமா? என்ன வேலை? கொஞ்ச நாளா ஒரு வேலை பார்க்கறாருன்னு கேள்விப்பட்டேன். தெரியலையா? உங்களுக்கு தெரியுமா நாரதர் என்ன வேலை பார்க்கறாருன்னு? நாரதர் கூட்டி கொடுக்கறாரு. நாரதர் கூட்டி கொடுக்கறாரு. என்னையா தொழிலு? நாரதர் முடிச்சு போடாத, பேசாம உட்காரு பாருங்க. கூட்டி இனிமேல் இந்த பாட்டு பாடினாலும் புரியாது. கதைக்கு பாடித்தானே ஆகணும். கூட்டி 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 ஆள் வச்சிருக்கேன். கூட்டி கூட்டி கொடுப்பதுங்கள் கூட்டி முடியும். மாப்பிள்ளை பிடிக்கல போயா. கூட்டி கொண்டு போதுங்க கோத்திரத்தின் முறையும் கூட்டி 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 எனக்கு வர ஆத்திரத்துக்கு கிளம்பியா மாப்பிள்ளை கூட்டி கூட்டி யாராவது என் வாழ்க்கையில குறுக்கெடுத்தீங்க, குறுக்கெடுத்த காரியம் விடுவேன். கூட்டி போடு, கோத்திரத்துக்கு போயிடும். ஓட்டமை செல்ல வந்து உமக்கு நக்கிறேன் தெய்வம். செல்லாது, செல்லாது. அறிவில்லா மடச்சிறுமி இருட்டு நாரதம் யாரை பார்த்து கூட்டி குடும்பம் கேக்குறீங்க? புத்தி இல்லாதவருக்கு புத்தியை கூட்டி, அறிவில்லாதவருக்கு அறிவை கூட்டி, பல விதத்தில் பெருமைகள் தேடி கொடுக்கிற என்ன பார்த்து கூட்டி கொடுப்பவன் என்று கேட்ட ஒரு காரணத்தினாலே இன்று சூரிய அஸ்தமனத்திற்குள் உனக்கும் அந்த முருக பெருமானுக்கும் திருமணத்தை முடிச்சு வைக்கிறேன். இது சத்தியம். கிளம்பியா? கிளம்பி. போங்க. போங்கடு. போங்கடு. நாரதர் போயிட்டாரு. நாரதர் போயிட்டாரு. எங்க போயிட்டாரு. நாரதர் நல்லா இருக்கட்டும், ககனமா இருக்கமாக போறாரு. முருகா 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 அப்படி பேசுவி, அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். முருகா நீங்க சீக்கிரம் வாங்க. நீங்க எங்க இருக்கீங்க முருகா? சீக்கிரம் வாங்க முருகா. என்னம்மா என்ன பின்னாடி வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு வாங்க வாங்கன்னு இருக்கிய? வேணா வேணா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு பெண்ணு வேண்டாம் வேணாம் 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 வேணாம்னு சொல்ல 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 வேணும். எனக்கு இப்பவே வேணும். அப்படியா? எனக்கு இப்பவே வரும். ஐயா, முருகபெருமான் சீக்கிரமே வரணும். சீக்கிரமே வந்து நீ ஆட்கொள்ள வேண்டும். முருகா வாங்க முருகா, சீக்கிரம் வாங்க முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, அரோகரா அரோகரா கந்தனுக்கு, அரோகரா கடமனுக்கு, அரோகரா